பாஜக அரசு கொரோனாவை விட கொடியது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ் மொழிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதுடன் ஹிந்தி மொழி திணிப்பில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் மொழி விரோத போக்கை அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். கோயிலை காட்டி மக்களை ஏமாற்றும் பாஜகவின் செயல் எடுபடாது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த முறை வடமாநில மக்களும் மோடியை நம்ப தயாராக இல்லை என்று கூறிய ஸ்டாலின், இந்தியா கூட்டணி பாஜகவை தோற்கடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ் மொழியை புறக்கணிச்சு இந்தி மொழியை திணிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான். கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராம பல நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நாம கண்ணீர் விட்டோம். பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க. அப்படின்னா கொரோனாவை விட கொடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான். சாரை சாரையா நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டின இரக்கம் இதுதானா? அந்த மக்களை இப்போ ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பாக்குறாங்க.